பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளிலே உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதித்து கொண்டிருக்கலாம். ஒரு இருட்டில் நிற்கிற மாதிரி, இருளில் நின்று கொண்டு வழி தெரியாம தடுமாறுகிற மாதிரி உன் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். என்ன செய்யறது? ஒரு இருட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. எங்க இருள் சூழ்ந்து இருக்கு, வழியே திறக்க மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்படின்ற சூழ்நிலையில நீங்க நின்று கொண்டிருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? இந்த தேவைக்கு எங்கதான் போறது? ஒரு வழியுமே பிறக்கல. அதாவது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? கண்ணை கட்டி பாருங்க, எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும், ஒரே இருளா இருக்குது, ஒரு வழியும் திறக்க மாட்டேங்குது, பார்க்க முடியல. அப்படி கலங்குறீங்களா? ஒருவேளை அது இது காரணமா இருக்கலாம். எது? வேத வசனம் பாருங்க. 1 யோவான் 2:10 தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். முந்தின வசனத்துல தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இருள்னா இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டா இருக்கு, அதில் வாழ்க்கை இருண்டு போயிட்டு அது மாதிரி சொல்லுவீங்கல்ல. சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருக்கிறான், சகோதரனை நேசிக்கிறவன் வெளிச்சத்தில் இருக்கிறான். வெளிச்சம் வந்துட்டாலும் சந்தோஷம், தைரியம் வந்துடும், வழி தெரிஞ்சிடும்ல. அப்போ இந்த உங்களுடைய வாழ்க்கை இருளில் இருக்குதா, வெளிச்சத்தில் இருக்கிற பாருங்க, யோசித்து பாருங்க. அப்ப தன் சகோதரனை பகைக்கிறவன் அல்லது நேசிக்கிறவன், அதுலதான் ஆசீர்வாதம் இருக்குது. பகைச்சிட்டா அவ்வளவுதான், இருள வாழ்கிறீங்க. நேசிச்சிங்கன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பீங்க. யார் சகோதரன்? உங்க கூட பிறந்த, குடும்பத்தில் பிறந்த சகோதரன் மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரன். உங்க சபையில இருப்பாங்க இல்ல, சர்ச்சில் இருக்கிறவங்க உடைய சகோதரர்கள், கூட வேலை பார்க்கிறவங்க, ஒரே தெருவில் வசிக்கிறவங்க, ஒரே ஊர்ல இருக்கிறவங்க, எல்லாரும் நம்முடைய சகோதரர்கள். சகோதரிமார்களுக்கு சகோதரிகள். யோசித்து பாருங்க. அப்ப அவங்கள நீங்க நேசிச்சு அன்பு கூர்ந்தா நீங்க வெளிச்சத்துல நடக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்குள்ள பகை, சர்ச்சுக்குள்ள பகை, தெருவில் பகை, சண்டை, அவனை பிடிக்கல, இவனை பிடிக்கல, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இப்படி மற்றவங்களுடைய குறைகளை பார்த்து அவங்களை பிடிக்கல நீ பகைக்கிறது, ஒரு அன்பு காட்டுவதில்லை. அன்று சொல்றாரு, என் மகனே மகளே, நீ இருளிலே நின்று கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். அடுத்து என்ன நடக்கும், என்ன போறது, என்ன செய்யறதுன்னு உனக்கு தெரியாது. இருள் சூழ்ந்து இருக்குது. நீ வெளிச்சத்துக்குள்ள வா. நீ வெளிச்சத்துல வந்துட்டா எல்லாமே உனக்கு பட்ட பகலை போல தெளிவா தெரியும். நீ ஈஸியா மகிழ்ச்சியோட நடந்து முன்னேற முடியும். அந்த வெளிச்சத்துல வர்றதுக்கு தான் எல்லாரையும் நேசி. ஏன் பகைக்கிற? ஏன் குறை சொல்லிக்கிட்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிற? மற்றவங்கள்ட்ட நிறைவே இல்லையா? அப்ப அவங்க இருக்கிற நிறைவை பாரு, அவங்களை நேசி, அன்பு காட்டு. இதான் இயேசு சொல்லுகிறார். அப்போ பகை உணர்வு உங்களுக்குள்ள இருந்தா உங்க வாழ்க்கை தான் பாதிக்கப்படும், இருள் சூழ்ந்து கொள்ளும். அன்பு உங்களுடைய உள்ளத்துல வந்துட்டா வெளிச்சம் உங்களை சூழ்ந்து இருக்கும். இந்த ரெண்டுல ஒன்றுதான். நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க இருள்ல இருக்கிறீங்களா, வெளிச்சத்துல இருக்கீங்களா? அப்ப அதை சரி பண்ணுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும்ல. இன்றைக்கு ஆண்டவரே, நான் எல்லாத்துல அன்பா இருக்கணும். யாரையும் பகைக்கிறது, அவங்க மேல குறை சொல்றது, குற்ற சொல்றது, இதெல்லாம் நான் செய்யக்கூடாது. ஆண்டவரே, நான் எல்லாரையும் நேசிக்கணும். அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணங்கள், நல்ல சுபாவங்களை பார்த்து அவங்கள மதிக்கணும், நேசிக்கணும். அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இன்றையிலிருந்து என் உள்ளத்துல அந்த மாற்றத்தை கொடுங்கன்னு கேளுங்க. பெரிய ஆசீர்வாதமான மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டாவதை நீங்க காண்பீங்க. ஏன்னா அதை தான் இயேசு நமக்கு சிலுவையில கற்றுக் கொடுத்தார். அவரை விரோதித்தவங்களை கூட நேசித்தாரே, அவரை அவமானப்படுத்தினவங்களை கூட நேசித்து மன்னித்து அவங்களை அன்பு கூர்ந்து அவங்களை மன்னித்தாரே. அப்ப இயேசு கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் என் சகோதரன், சகோதரர்கள், என் சகோதரிகள், ஆண்டவரே, நான் அன்பு கூறணும். யாரையும் பகைச்சி, குறை சொல்லி, குற்றம் சொல்லி, வெறுப்ப, கசப்பை உண்டாக்கி கொள்ளக்கூடாது. என் சுபாவத்தை மாற்றுங்க, குணத்தை மாற்றுங்க. நான் எல்லா இடத்துல அன்பா இருக்கணும், நேசமா இருக்கணும், பாசமா இருக்கணும். சகோதரனை போல, சகோதரியை போல சிநேகிக்கணும். அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்னுடைய இருளை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்க போகிறேன், வழி நடத்துதலை பார்க்க போகிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.